மிஸ்கின் அவர்கள் பேசின அந்த வார்த்தைக்கு வந்து பல இடத்துல இருந்து அது எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. ஏன் உங்க சைட்ல எந்த ஒரு கேள்விகளும் எழுப்பப்படல? இவர் பேசுனதுக்கு இவர் மட்டுமே காரணம் இல்ல, குறிப்பா அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளி அந்த மாதிரி அவங்க ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல மிஸ்கின் கூல்ஸ் பேசினா நீங்க எல்லாரும் கேள்வி எழுப்பியிருப்பீங்களோ? எனக்கு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு தேவைக்கு ஏத்த மாதிரி தான் பழகுறீங்களோன்ற மாதிரி. நான் பைவானே என்ன வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, அமீர் வெற்றிமாறனோட முகம் இறுகியது. ஆனா பாரஞ்சித் இவரை பாராட்டினாரு. காலில் இருந்து மன்னிப்பு கேட்கிறேன், அவங்க எல்லாரையும் கடவுளா நினைச்சுன்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் ரொம்ப தப்பா தெரியுது எனக்கு. ரொம்ப நக்கல் பிடிச்சி ரொம்ப தீவிரத்தனமா பேசிட்டு இருக்காரு மிஸ்கின். பத்தி ஒரு விஷயம் பேசும்போது ஒரு நியூ போட்டோ ஷூட், அப்ப தமிழ் நடிகைகள் அனைவரையுமே வந்து நியூடா நடிக்க சொல்றாரா? இவங்க வீட்டு பெண்களை இப்படி நடிக்க வைக்க இவங்க ஒத்துப்பாங்களா? மிஸ்கினுக்கு வந்து அதாவது தெரியாதவனுக்கு நீங்க தெரிய வச்சிடலாம், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவனை நீங்க தெரிய வைக்கவே முடியாது. இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல நீ நல்லா நடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வர்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை மிஸ்கின் மாதிரி இயக்குநர்கள் வந்த பிறகுதான் அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. நான் வடசனையே எப்படி கழிவு ஊத்திருக்கேன்னு என் ரிவ்யூ எடுத்து பாருங்க. அந்த உள்ள அத்தனை டைரக்டர் வெற்றிமாறனாக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், பாரஞ்சித்தாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஆரஞ்சில பேசும்போது என்ன விஷயம் பேசுறாங்க? சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து 70 ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தோட செயலாளர் RS கார்த்தி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் பேசின அந்த வார்த்தைக்கு வந்து பல இடத்துல இருந்து அது எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களோட நிலைப்பாடு என்ன? அவர் பேசினது சரியா? ஏன் உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கேள்விகளும் எழுப்பப்படல? நம்ம சைட்ல எல்லாம் கேள்வியெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் உண்மையா கண்டிச்சிட்டு இருக்கிறோம். பாட்டில் ராதா படத்தோட ஃபங்க்ஷன்ல பேசினாரு. அவர் பேசினதை விட அவர் திருப்பி காலில் இருந்து மன்னிப்பு கேட்கிறேன், அவங்க எல்லாரையும் கடவுளா நினைச்சுன்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் ரொம்ப தப்பா தெரியுது எனக்கு. அப்ப பேசினதை விட ரொம்ப நக்கலா நையாண்டியா பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து. அருள்தாஸ் அவருக்கு தெரியாதா? அருள்தாஸ் வந்து ஒரு நடிகரா தான் அவருக்கு தெரியுமா? ஒரு பெரிய ஒளிப்பதிவாளருங்கிறது இவருக்கு தெரியாதா? அருள்தாஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சாரு அடுத்த ஒரு விழாவில். இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை, அவர் மூஞ்சில ஒரு பழமையான தமிழனோட சாயல் தெரியும் அப்படின்னு அவர் பேர் என்னன்னு வெற்றிமாறன் கேட்கிறாரு. ரொம்ப நக்கல் பிடிச்சி ரொம்ப தீவிரத்தனமா பேசிட்டு இருக்காரு மிஸ்கின். அதாவது இந்த மன்னிப்பு கூட பத்திரிகையாளர்கள் நீங்க இருட்டறையில் முரட்டு குத்து படத்துக்கு எழுத்து விமர்சனம் எழுதினீங்களான்னு கேட்கிறாரு. இவருக்கு என்ன தெரியும்? ஹிஸ்டரி தெரியுமா அவருக்கு? இருட்டறையில் முரட்டு குத்து படத்துக்கு எத்தனை பேர் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாவே போட்டு காட்டல, இவருக்கு தெரியுமா? அது இல்லாம அதுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க, அதை வேண்டாம்னு பாய்காட் பண்ண பத்திரிகையாளர்கள் எத்தனை பேருன்னு இவருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம மாதிரி வெப்சைட் யூடியூப்லாம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க, அதை வேணாம்னு சொன்ன பத்திரிகையாளர்கள் எத்தனை பேருன்னு இவருக்கு தெரியுமா? ஏதோ பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு மேடையில. அது ஒரு நக்கல் தோரணை இருக்கு. நக்கல் தோரணை இல்லைங்க. இப்ப நான் மாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுனது வேற, நான் நல்லதே சொல்லியா? எனக்கு வந்து கமல் கூட்டம் என்ன மாயாவரத்துல கூப்பிட்டாங்க, மன்னார்குடியில கூட்டம் என்ன கமல் கூப்பிட்டாரு, நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். ரஜினிக்கு கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்ன யாரை நீங்க பிளேம் பண்றீங்க? ரஜினியும் கமல் உங்களை வேணான்னார, நீங்க கமலை வேணான்ட்டு வந்தீங்களா? நீங்க பண்ண அடாவடியில ரஜினிக்கு உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருந்தா சொல்லி நீங்க படம் பண்ணிருக்க மாட்டீங்களா? நீங்க முதல்ல நான் வரேன் நாட்டுக்கு, நீங்க எடுக்கிற படங்கள்லாம் ஒரு பாலா மாதிரியோ, ஒரு வெற்றிமாறன் மாதிரியோ, ஒரு அமீர் மாதிரியோ, ஏன் ஒரு பாரஞ்சித் மாதிரியோ இங்க உள்ள மக்களுக்கு ஏற்ற கதையை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாமே ஹாலிவுட் படங்களை காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை விமர்சனத்துல ஒரு விமர்சனத்துல நான் சொல்லியிருக்கேன். இத்தனைக்கு நீங்க ஒரு மீட்டிங்லயும் என்ன பாக்குறப்போ இவரை நல்லா தெரியும். சித்திரம் பேசுறது படத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்த ஏதாவது ஒரு படம் இந்தியாவுக்கான படமா, தமிழர்களுக்கான படமா? இல்ல, அவர் ஒரு சிறந்த டைரக்டரா இல்லையான்றதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு மனிதனா ஒரு பொது மேடையில ஒரு நாகரிகம் பேச்சு இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவரு காப்பி அடிச்சு எடுக்கட்டும், இல்ல வந்து வாட்எவர் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஒரு மனிதனா அந்த இடத்துல மேடை பேச்சு இப்படி இருக்கலாமா? நிச்சயமா இருக்கக்கூடாது. அங்க பத்திரிகையாளர்கள் கைத்தட்டி சிரிச்சாங்கன்னு சொல்றாரு. அங்க உட்கார்ந்து இருந்த 10 பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருந்தது. நானும் போயிருந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்க முடியல, வெளியில வந்துட்டோம். அப்புறம் வீடியோ பார்த்துதான் அவர் பேசினது தெரிஞ்சது. ஓகேங்களா? உள்ள வந்து அன்னைக்கு பாரஞ்சித் படங்கள்னாலே அவர் தயாரிக்கிற படமோ இயக்குற படம்னால கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாதிரி விழாக்களுக்கு.
அன்னைக்கும் பிரசாத் லாவில் தான் வந்து நிறைய கூட்டம் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வெளியில இருந்தோம். இந்த மாதிரி சீனியர் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அங்க உள்ள உட்கார்ந்திருந்த 4 கேமராமேனோ 4 பேரோ சிரிச்சாங்கிறதுக்காக ஏன் அமீர் வெற்றிமாறன் சிரிச்சாரான்றது எனக்கு தெரியல. பாரஞ்சித் உங்களை சிரிச்சு கையை கொடுத்தாரு, திருப்பி எழுந்து போய் ஓடி போய் நீங்க வந்து இவரை விட்டுட்டேன்னு சொல்லி பேசுனீங்க. அவர் பேர் என்னது, அதுல நடிச்சிருந்தாரு அதே பாட்டில் ராதா படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல நீ நல்லா நடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வர்ற ஒரு வார்த்தை. நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. சொல்றோம்னா வேற வழி இல்ல. இப்படி ஒரு இயக்குனர் பேசினா இன்னைக்கு நம்மளே பேச வேண்டியிருக்குது. ஏன் சொல்றோம் அப்படின்னா இவர் பேசுனதுக்கு இவர் மட்டுமே காரணம் இல்ல, அந்த மேடையில இருந்தவங்க, குறிப்பா அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளி, அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் அவப்பெயர் வருது. அவர் கேட்கிறாருல, பத்திரிகையாளர்கள் நீங்க என்ன பண்ணீங்க, இருட்டாரையில் முரட்டு குத்துங்க, அது ஒரு நல்ல படம் தான் போனீங்களா, பாத்தீங்களா, அங்க 2 பேர் பாக்ஸிங் போட்டுப்பாங்கன்னு தான் நினைச்ச அந்த டைட்டில் வச்சீங்களான்னு கேட்கிறாரு. சரி, ஓகே, நீங்க பத்திரிகையாளர்கள் ஏன் மேடையில அந்த கேள்வி எழுப்புலன்னு நான் கேட்கிறேன். அங்க உள்ள பத்திரிகையாளர்கள் மீதி உள்ள பத்திரிகையாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார்? அது அன்னைக்கு அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் யாரோ அவங்களதான் கேட்கணும். ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடாது. அதான் சொல்றேன், உள்ள உட்கார்றதுக்கே இடம் கிடையாது அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. சார், மிஷ்கினுக்கு சபை நாகரிகம் கிடையாது, பத்திரிகையாளர்களுக்கு சபை நாகரிகம் உண்டு. இல்ல, ஒருத்தர் பேசிட்டு இருக்கப்ப உடனே கேட்க முடியாது, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில பத்திரிகையாளர்கள் தான் கேட்பாங்க. பத்திரிகையாளர்கள் சபைநாயகர் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறாரு, அவரு அப்படி கேட்கறதுனாலதான் இன்னைக்கு கண்டனம் எழுந்திருக்குது, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஒவ்வொரு யூடியூப்லயும் போட்டு வருத்த எடுக்கிறாங்க. மிஸ்கினா யூடியூபர்ஸ் கேள்வி கேட்கிறாங்க, ஆனா பத்திரிகையாளர் யாரு மேடையில கேள்வி கேட்டா அந்த ஸ்லாட்ல கேள்வி கிடையாது. அதான் நான் சொல்றேன், நிறைய பேர் உள்ளே இல்லைன்றது. அதுக்கப்புறம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காரு, அங்கேயும் அவர் பேசியிருக்காரு. அங்கதான் இந்த நக்கல் தோரணையில வந்து மன்னிப்பு கேட்டது. அந்த இடத்துல கூட அந்த படத்தோட இன்விடேஷனுக்கு பேர் பாருங்க, பாரஞ்சித் இன்னொருத்தர் யாரோ வர்றதா போட்டிருக்கு, மிஷ்கின் வர்றதா அங்க இருக்காது. மறுநாள் நீங்க ஒரு மன்னிப்பு கேட்டாருல அந்த வெற்றிமாறன் ஃபங்க்ஷன், அதாவது பேட் அலையா இருந்தாடியா இவர் வராருங்கிறது வெற்றிமாறனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? பாரஞ்சித் அன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டாரு. தானு சார் இருந்தாரு மேடையில, புரியுதா உங்களுக்கு? இவர் பேர் அதுல இல்ல. அன்னைக்கு கெஸ்டஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த படத்தோட பேட் கேர்ள் படத்தோட இன்வைட்ல, பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பப்பட்ட இன்வைட்ல ராமு ரஞ்சித் பேரும் தான் இருக்குது. ஓகேங்களா? மிஷ்கின் பேர் இல்ல, என்கிட்ட இருக்குது ஆதாரம். ஓகேங்களா? அப்ப வெற்றிமாறனும் இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரோன்னு தோணுது. அந்த பிரஸ் மீட்ல நீங்களா இருந்தீங்களா? அந்த பிரஸ் மீட் சார் இருந்தமா இல்லையா? எல்லாரும் எல்லா பிரஸ் மீட்டுக்கும் எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது பிரதர். எனக்கு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு தேவைக்கு ஏத்த மாதிரி தான் பழகுறீங்களோன்ற மாதிரி கேள்விகள் எழுப்பு. ஒரு தேவைக்கு ஏத்த மாதிரி தான். நான் பைவானே என்ன வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, நான் கேட்பேன் கேள்வி, இன்னொருத்தர் இந்த கார்த்திக்னு ஒருத்தர் கேட்பாரு கேள்வின்ட்டு. நம்ம எல்லாம் தப்பா பட்டதுன்னா உடனே கேள்வி கேட்கிற ஆள் தான். நீங்க அன்னைக்கு இருந்தீங்களா, நம்ம புரியுதா அவங்களுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க, மிஸ்கின் வராரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. மிஸ்கின் வராருன்னு அன்னைக்கு இன்வைட்ல இருந்தா நல்லா டயத்துக்கு ஆஜராயிருப்பேன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து மிஸ்கின் பேசின இடத்துல இன்கேஸ் வேற யாராச்சும் இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா கேள்வி எழுப்பிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. கூல் சீரியஸ் நிறைய மேடைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவாரு, ஆனா வல்கரா பேச மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல மிஸ்கின் கூல் சீரியஸ் பேசிருந்தா நீங்க எல்லாரும் கேள்வி எழுப்பிருப்பீங்களோ? நான் இருந்திருந்தா கேள்வி கேட்டிருப்போம். சரி, மிஸ்கின் பேசுறப்போ நான் அந்த ஸ்பாட்ல இருந்தா கேள்வி கேட்பேன். நான் இல்ல, நிறைய சீனியர் நிருபர்கள் இல்ல. இன்னைக்குலாம் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான் போய் இடத்த அடைச்சிருக்கீங்க, எங்களுக்கு உள்ள இடமே கொடுக்கறது இல்ல. செய்தி வந்துருது, அதை எழுதி போட்டுட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நானுமே இன்னைக்கு யூடியூபர்ஸா மாறியாச்சு. பட் உங்களை மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ், வீடியோ ரிலீஸ், இந்த ஃபங்க்ஷனை கவர் பண்றது கிடையாது. நம்ம ஒன்லி ரிவ்யூ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் உள்ளார இருக்க வேண்டிய அவசியம் இருக்க மாட்டேங்குது. அதே பிரஸ் மீட் இருந்துன்னு வச்சுக்கீங்களா, கேள்வி கேட்கறதுக்கு நான் வரேன். நீங்க பாத்துருக்கலாம், என்னுடைய கேள்வி எல்லா பிரஸ் மீட்லயும் ஒழிக்கும். அன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்ங்கிறதுனால நான் உள்ள இல்லை. பேட் கேர்ளும் அதே கதை தான், ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் லான்ச். இப்ப உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, மிஸ்கினை நேரடியா கேள்வி கேட்கறதுக்கு முடியலன்றீங்க. இப்ப அவருக்கு என்ன கண்டனம் தெரிவிக்கிறீங்க? அவர் வரட்டும், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வரட்டும். அவருக்கு இன்னும் இது நீ மன்னிப்பு கேட்கிறன்ற பொருள் என்ன டிராமா போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவோம், பதிவு பண்ணுவோம். மேடையில் உள்ள அனைத்து இயக்குநர்களுமே கிட்டத்தட்ட ஒரு பேர் புகழ் கொண்ட ஒரு இயக்குநர்கள். எல்லாருமே வந்து தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசும்போதாக இருக்கட்டும், சிரிச்சதை நம்ம எல்லாரும் ஏஞ்சி போனாருங்க. என்ன அவரு இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஏஞ்சி போனாரா? இல்ல இல்ல, அவரு ஒருவேளை அதை ஒண்ணும் பதிவு பண்ணல யாருமே. புரியுதுல உங்களுக்கு? அவர் மட்டும் ஏஞ்சி போனார். நம்ம வேணா அப்படி எடுத்துக்கலாம், விருப்பம் இல்லாம ஏஞ்சி போனாருலாம். அமீர் வெற்றிமாறனோட முகம் இறுகியது. ஆனா பாரஞ்சித் இவரை பாராட்டினாரு கையை குலுக்கி.
அதை இல்லைன்னு கூட மறுநாள் இன்னொரு ஃபங்க்ஷன்ல எத்தன் சுரேஷ் பேசினாப்ல டைரக்டர் எல்லாம் தப்பு சொல்றாங்கன்ட்டு. இல்ல பாரஞ்சித் இவரை பாராட்டினதை நான் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். புரியுதுல உங்களுக்கு? இன்னமும் இருக்குது. பாரஞ்சித்தோட அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளனி மிஸ்கினுக்கு சப்போர்ட் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்தாரு பாருங்க. இந்த பாட்டில் ராதாவுக்கு மிஸ்கின் பேச்ச தவிர அவங்க பெண்மணி தானே, பெண்மணி தானே, அவங்களுக்கு தான் தெரியணும். இப்படி அதான் நான் முதல்ல சொல்றேன், இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களால் தான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் நீங்க இப்ப தப்பா கேட்கறீங்க. நீங்க ஏன் கேட்கல, நீங்க ஏன் பதிலடி கொடுக்கல அப்படின்ட்டு. ஒரு மேடையில அவங்களுக்கு வேணா மேடை நாகரிகம் இல்லாம இருக்கும். கேள்வி நேரம் சொல்றதுக்கு முன்னாடி கேள்வி கேட்க மாட்டான் பத்திரிகையாளர். அது சினிமா மேடைகள்ல கேள்வி நேரம் சொன்னாதான் கேள்வி கேட்க முடியும். சில பிரஸ் மீட்ல கேள்வி நேரமே இருக்காது. ஆடியோ ரிலீஸ்ல போயிட்டு நீங்க கேள்வியை எழுப்ப முடியாது. பிரஸ் மீட் இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கலாம். அருள்தாஸ் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாரு பேசும்போது, நான் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இது என்னோட முயற்சினால நான் மேல வந்திருக்கேன், அதனால கேட்கிறேன். பல பேர் கேள்வி கேட்கணும்னு எண்ணம் இருந்து கேட்க முடியாது போற காரணம் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. உண்மை. அவர் இவர் எப்படி கிண்டல் அடிக்கிறார் பாருங்க. மறுநாள் மன்னிப்பு கேட்கிறப்போ எனக்கு வந்து இன்னொருத்தர் போன் பண்ணாங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன் 3 நாளா போன் பண்றாங்க, நல்ல அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் அவங்க போனே எடுக்கல, என்ன நான் பேசிட்டு சரி நீங்க எல்லாம் சொல்றீங்கனால போனா போகுது நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி மிஸ்கின் வந்து அந்த மன்னிப்பு கூட நக்கல் நையாண்டியா பண்ணாரு. இது எல்லாத்துக்கும் மிஸ்கின் அனுபவிப்பாரு. தன்னை ஒரு பெரிய மேதாவியா நினைச்சிட்டு இருக்காரு. இவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்க. அந்த கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா ஆண்ட்ரோவை பத்தி ஒரு விஷயம் பேசும்போது ஒரு நியூ போட்டோ ஷூட் அது நடந்திருக்கு. அந்த போட்டோ ஷூட் ரிலீஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நாங்க இந்த படம் எங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணிருப்போம். ஆண்ட்ரியா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாரா இருப்பாங்க அப்படின்னாங்க. அப்ப தமிழ் நடிகைகள் அனைவரையுமே வந்து நியூடா நடிக்க சொல்றாரா? இதுதான் அவருடைய. அதுவும் அந்த ஷூட் வந்து இவர் எடுக்கல, அவர் பெண் உதவி இயக்குனரை வச்சு எடுத்தாராம். ஓகேங்களா? ஆனா அதை கொடுத்தா நேரம் படம் பிச்சுட்டு ஓடி இருக்கும். ஆனா இன்னும் ரிலீஸே ஆகாம இருக்குது. நான் வந்து இது வந்து என்ன மாதிரி எல்லாரும் கலைக்கண்ணோட பார்க்க மாட்டாங்க, காமக்கண்ணோட பார்ப்பாங்க. அது உனக்கு வேணாமா அப்படின்னு ஒரு ஆண்ட்ரியாட்ட சொன்னாராம். இவர் எவ்வளவு யோகியா இருக்கிறது நீங்க இண்டஸ்ட்ரியில கேட்டு பாருங்க. இன்னைக்கு இவர் யாரோட இருக்கிறாருங்கிற வரைக்கும் எனக்கு டீட்டெயில் தெரியும். ஓகேங்களா? நான் வந்து அந்த மாதிரி விஷயத்த பேசுறதே கிடையாது, ஒன்லி ரிவ்யூ மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் யூடியூப்ல. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குமே ஆனால் இந்த மாதிரி இயக்குநர்களை நம்ம எப்படியும் கண்டிக்க வேண்டியிருக்கும். மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் மனிதர் மேடைகளை பேசுறது இப்ப அவருடைய நிஜமுகம் மேடைகள்ல வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அவருடைய கொட்டுக்காலிலேருந்து தொடர்ந்து பல விஷயம் நியூடா நிக்கிறேன்னு சொன்னாரு. பட் இப்ப ஆண்ட்ரியா அடிக்க சொல்றாரு. கொட்டுக்காளி படத்தை நம்ம பார்த்தோம், இவர் சொன்ன அளவுக்கு இருந்தது. நான் பெரிய விமர்சனத்துல சொல்லிருப்பேன், சிவகார்த்திகேயன் கால் ஷீட்டுக்காக மிஸ்கின் அடிச்சு விட்டாரு போட்டிருக்குது, அப்படி ஒன்றும் பிரமாதமா இல்லையேன்னு நான் சொன்னேன். நான் பிரமாதமா இருக்கிற படத்தை நம்ம ஒருபோதும் குறை சொன்னதில்லை, குறையா இருக்கிற படத்தை தூக்கி வச்சுட்டு கொண்டாடினதும் இல்லை. நான் கூட என்னுடைய யூடியூப்ல விளம்பரங்கள் போடுறேன். அதுக்காக அந்த படம் தப்பா இருந்தது தப்பா இருக்குன்னு தான் சொல்றோம். ஓகேவா? நீங்க ஒட்டுமொத்தமா பத்திரிகையாளர்களை சாடாங்க. சில பத்திரிகையாளர்களும் அந்த ஸ்பாட்ல பேச முடிஞ்சிருக்காது. எல்லா பத்திரிகையாளர்களும் இவருக்கு கமெண்ட் கேட்பாங்க, மறுநாள் மன்னிப்பு போலியாவது கேட்டாரு. இல்ல ஆக்சுவலா அந்த மன்னிப்பு கேட்கும் போது கூட ஒரு விஷயம் பதிவு பண்ணாரு. என்னன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூத்துன்ற ஒரு விஷயத்த முன் வச்சு பேசினாரு. இங்க வாங்க, தெருக்கூத்துங்கிறது ராத்திரியில கிராமத்துல உழைச்சு கழைச்சு இருக்கிறவன் பாக்குறது. ஒரு விவசாய கூலிகள் ஒரு அந்த கூத்துலயே வல்கராதான் பேசுவாங்கன்ற மாதிரில பதிவு பண்ண அந்த கூத்துக்கு. அப்ப நீ அந்த கூத்துக்கு வந்தா நீனு சினிமாவும் அந்த கூத்து ஒன்னா உருவானது தானே சினிமாவும். ஏங்க அது உருவாச்சுங்கிறதுக்காக ஏங்க மேடையில இருக்கிற அத்தனை பேரும் விஐபி தெருக்கூத்து கலைஞருக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? நீங்க அந்த பர்சனுக்கு மிஸ்கின் அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? வெற்றிமாறன் அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? அமீர் அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? அவன் அந்த ஏரியாவில் ஒரு தெரிஞ்ச அது கூட தெரிஞ்சவா இருக்கான். அந்த பஃபன் அப்படின்னு தான் அவனை சொல்லுவாங்க. உங்களை பஃபன் நான் கூப்பிட்டு இருக்கோம், கூப்பிட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? அதையும் மிங்கிள் பண்றது எவ்வளவு மடத்தனமானது. மிஸ்கினுக்கு வந்து அதாவது தெரியாதவனுக்கு நீங்க தெரிய வச்சிடலாம், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவனை நீங்க தெரிய வைக்கவே முடியாது. இவர் அந்த ரகம் இல்ல. இப்ப படத்திலையும் நிறைய வந்து வல்கரான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறத பார்க்க முடியுது. இன்னைக்கு பெரிய நடிகர்களும் சரி நடிகர்களும் சரி அந்த வார்த்தைகள் அந்த படம் மிஸ்கின் மாதிரி இயக்குநர்கள் வந்த பிறகுதானே அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. மிஸ்கின் வெற்றிமாறன் மாதிரி இயக்குநர்கள் வந்த பிறகுதானே நான் வடசனையே எப்படி கழிவு ஊத்திருக்கேன்னு என் ரிவ்யூ எடுத்து பாருங்க. ஒரு இருட்டாளி மட்டும் கொடுத்த கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னு சொல்றாரு. அதை கொடுத்த ரிவ்யூவே போடலையே நம்ம, அதை ஒரு படமாவே கருதலையே முக்காவாசி பேர். அதை இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் கொண்டாடினாங்க, அதுவே விஷயம். மிஸ்கின் தவறு செஞ்சுட்டாரு, தவறுக்கு தார்மீகமா பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் சிரிச்சாங்க, பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க,
காம்பேர் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்றது நியாயமா? நீங்க எந்த உந்துதல்ல அந்த மேடையில் அப்படி நடந்துக்கிட்டீங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும். யாருடைய உந்துதல்ல யார் பின்புலத்துல நிக்கிறாங்கிறத நீங்க அந்த வீடியோக்கள் எடுத்து பாருங்க. இதுக்கு மேல நான் வெளிப்படையா எதையும் சொல்ல விரும்பல. மிஸ்கின், நீங்க அநாகரிகத்தின் உச்சத்துக்கு போயிட்டீங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன், தாமரை இவங்க சொன்ன மாதிரி, தாமரை சொன்ன மாதிரி புகையோட போதை உங்க கண்ணை மறைச்சிட்டு இருக்குது. தயவு செய்து அதுல இருந்து வெளியில வாங்க. நீங்க அப்படி ஒன்னும் தமிழ் சினிமாவை கட்டி கேட்கிற மாதிரி ஒரு வெற்றிமாறன் மாதிரியோ, வெற்றிமாறன் தான் அந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு சொல்றேன். ஆனா இங்க சொல்றேன் பாருங்க, வெற்றிமாறன் மாதிரியோ, ஒரு அமீர் மாதிரியோ, ஒரு பாலா மாதிரியோ தமிழனுக்கான படைப்புகளை நீங்க கொடுத்துள்ள ஹாலிவுட் படங்களை காப்பி அடிச்சுதான் இது வரைக்கும் படங்கள் கொடுத்துருக்கீங்க. எந்தெந்த படத்துல காப்பி அடிச்சீங்க, எந்தெந்த படத்தை எடுத்தீங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும். வேணா நான் லிஸ்ட் போட்டு வேணாலும் சொல்றேன். நான் என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அந்த மேடையில அமீர் அவர்கள் இருந்தாங்க. அமீர் அதாவது நம்ம நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவர். ஆனால் இந்த ஒரு விஷயம் தன் முன்னாடி மேடையில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்படும் போது ஏன் அமீர் அவர்கள் கேள்வி கேட்கல? அப்ப அதற்காக குரல் கொடுக்கறதும் இல்ல பல பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறதும் பொய்யா? அதை நீங்க அமீர்கிட்ட தான் கேட்கணும். அமீர்கிட்ட தான் கேட்கணும், வெற்றிமாறன் தான் கேட்கணும். அப்படி சிரிச்சு இவரை பாராட்டுறாரு, மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? மேடையில் இருக்கிறவங்க எதிர்க்கணும்னு நான் கேட்கிறேன். அந்த உள்ள அத்தனை டைரக்டர், வெற்றிமாறனாக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், பாரஞ்சித்தாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பேசும்போது என்ன விஷயம் பேசுறாங்க? ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு பாராட்டின வீடியோ இருக்குது நம்மள்ட்ட. அவர் பேசிட்டு வந்தோம்னா ஓகேங்களா? ஒருத்தர் மட்டும் சொல்லல. மீண்டும் மிஸ்கின் அவர்கள் ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஒரு பிரஸ் மீட்லயோ வராரு அப்படின்னா உங்களோட கேள்விகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமா இருக்கும். அது என்னங்கிறது நீங்க அந்த மேடையில பாருங்க. அன்னைக்கு எதிர்ப்பை தெரிவிப்பீங்களா? நிச்சயமா தெரிவிப்போம். ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். இன்னும் சிறப்பான வகையில. ஏன்னா எனக்கு அவர் மேல வருத்தம் நேற்று கேட்ட மன்னிப்புலதான் இன்னும் வில்லங்கமா தெரியுது. அடுத்த மீட்டிங்ல அவர் வர்றப்ப பாருங்க என்ன பண்றோம். இல்ல அந்த மேடையில எவ்வளவு பெண்கள் இருந்திருப்பாங்க, இல்ல அந்த மேடைக்கு எதிரில எவ்வளவு பெண்கள் இருந்திருப்பாங்க, இதோட சிந்தனைகள் எதுவுமே இல்லையா? அதுக்காக தான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். இவர் அடுத்த மேடைக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? அதுதான் நக்கலா மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. நக்கல் நையாண்டியா. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்கேஸ் மிஸ்கின் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல படங்கள்ல இந்த மாதிரி அரைகுறை ஆடைகளோட பாத்தீங்கன்னா படங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது அவரோட சார்ந்த நிறைய இயக்குநர்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்னோட கேள்வி என்ன, இது எல்லாருக்கும் ஒரு சமநிலையோட பாப்பாரா இந்த ஒரு விஷயத்த எல்லா நடிகைகளுக்கும்? என்னோட கேள்வி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதற்கு உங்களோட பதில் என்ன? மிஸ்கின் ஆகட்டும், வெற்றிமாறன் ஆகட்டும், நீங்க சொன்னீங்க விஜய் சேதுபதியோ நீடோ நடிக்க வச்சார் வெற்றிமாறன் ஆகட்டும், அவரை மட்டும் இல்ல, ஜிவி பிரகாஷோட தங்கச்சியே விடுதலையில அந்த கும்பலோட கொண்டு போய் போட்டு அடிக்கிற சீன் வல்காரிட்டியா இருந்தது. ஏன் இப்போ ஒரு படம் பார்த்து பெண்களை மதிக்கிறவங்க இவங்க ஏன் பெண்களை அறகுறையா காட்டணும்னு நினைக்கிறாங்க? இவங்க மதிக்கிறாங்களா இல்லையாங்கிறது இந்த மாதிரி காட்சிகள்ல நீங்களே உணர்ந்துடலாம். இத திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்த மாதிரி மென்டாலிட்டியோட வர்றவங்கள தமிழ் சினிமாவை அவாய்ட் பண்ணதோ இல்லையோ, தமிழ் சினிமா ரசிகர்கள் தான் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? ஒருவேளை இவங்க வீட்டு பெண்களை இப்படி நடிக்க வைக்க இவங்க ஒத்துப்பாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு உங்களோட ஆதங்கத்தை பல விதமா நீங்க தெரிவிச்சீங்க. கண்டிப்பா இதற்கான எதிர்வினையை நாங்க பார்ப்போம்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் நெக்ஸ்ட் பிரஸ் மீட்ல நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா இல்ல ஒரு பத்திரிகையாளரா உங்களோட குழு என்ன முடிவெடுக்குது, இதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்குதுன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா வெயிட் அண்ட் சீ. நன்றி, வணக்கம்.